அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி ஜெயம் வேணுகோபால். சூப்பர் லக் ஜாதகம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பேசலாம். பொதுவாக சூப்பர் லக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் காலாகாலத்தில் அவருக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகள், திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு வாங்கிறது, சொத்து வாங்கிறது, கார் வாங்கிறது, இந்த மாதிரி அதிர்ஷ்டமான விஷயங்கள் அந்தந்த நேரத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக நடந்தால் அதுதான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது. இப்போது ஒருத்தருக்கு கார் வாங்கணும்னு தேவை இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கார் வாங்கக்கூடிய சூழல் உருவாகும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அமையுமான்னு கேட்டால், எல்லாத்துக்கெல்லாம் அப்படி அமையாது. அடிப்படையில் அவங்க ஜாதகத்தில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பாவங்கள் நல்லா இருக்கணும். இப்போ 5, 9 நம்ம அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எல்லாருக்கும் 5ஆம் பாவம் நல்லா இருக்குமா, எல்லாருக்கும் 9ஆம் பாவம் நல்லா இருக்குமான்னு கேட்டால், ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நிச்சயமாக வேறுபாடுகள் இருக்கும் அப்படிங்கிறத மறக்க முடியாது. தர்ம திரிகோணம் என்று சொல்லப்படுகின்ற 1, 5, 9 இந்த 3 திரிகோணங்களும் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்க வேண்டும். இந்த பாவாதிபதிகளும் வலுவாக இருக்க வேண்டும். அந்த பாவாதிபதிகளுக்கு வீடு கொடுத்தவர்களும் வலுவாக இருக்க வேண்டும். ஆக எந்த வகையில் பார்த்தாலும் லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி இந்த 3 பாவாதிபதிகளும் நல்ல நிலைமையில் இருந்து, இந்த 3 பாவாதிபதிகளுக்கு வீடு கொடுத்தவரும் நல்லா இருக்கணும், சாரம் கொடுத்தவரும் நல்லா இருக்கணும். இந்த 3 பாவாதிபதிகளுமே எந்த வகையிலும் 6, 8, 12 தொடர்பு இல்லாமல் இருந்து இவர்களே உங்கள் ஜாதகத்துக்கு யோகியாகவோ, இவர்களே உங்கள் ஜாதகத்துக்கு கரணநாதனாகவோ வந்து இவர்கள் அனைவருமே 11ஆம் பாவத்துடன் எந்த விதமான பாதகமும் இல்லாமல் தொடர்பு கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த ஜாதகம் அதிர்ஷ்டமான ஜாதகம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. காரணம் என்னன்னா, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 5, 9 நல்லா இருக்குது, அதை அனுபவிக்கக்கூடிய லக்னாதிபதி நல்லா இருக்கார். அந்த மூவருமே 11ஆம் பாதி அப்படின்னு சொல்லப்படுகின்ற லாபாதிபதி கூட தொடர்புருக்காங்க. அப்போ எந்த சூழலும் இவங்களுக்கு நெகட்டிவ் வரப்போகிறதில்ல. 11ஆம் பாவங்கிறது ஆதாயம், லாபம், திருப்தி, இத்துடன் இந்த 3 பாவாதிபதிகளும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இந்த 1, 5, 9 பாவாதிபதிகள் தங்களுடைய ஜாதகத்தில் ஆட்சியாகவோ உச்சமாகவோ மூல திரிகோண வீட்டிலேயோ வலுவாக இருந்துட்டாங்கன்னா அதுவும் ஒரு ப்ளஸ்ஸு. ஆக எந்த வகையில் பார்த்தாலும் சூப்பர் லக் ஜாதகம்னு நம்ம சொல்லணும்னா 1, 5, 9 இந்த 3 பாவாதிபதிகளும் 11ஆம் அதிபதியுடன் தொடர்பெற்று எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக ஜாதகருக்கு காலாகாலத்தில் கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் கிடைத்து ஜாதகரை ஒரு நல்ல வளர்ச்சி பெற்ற மனிதராக, பொருளாதாரத்தில் மேன்மை பெற்ற மனிதராக, வாழ்க்கையில் வாழ்ந்தால் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு மற்றவங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இதுதான். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. நன்றி, வணக்கம். பொதுவான தகவல்களை பொதுவாகவே கேளுங்கள். நன்றி, வணக்கம்.